வணக்கம் நண்பர்களே. மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள், இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருக்கிற பிஜேபி தவிர மற்றவர்கள் நிச்சயமாக இதை எதிர்ப்பார்கள் என்றால் ஏதோ ஒரு சில பாயிண்ட்டுகளை எடுத்துக்கிட்டு அதை எதிர்த்து பேசுவாங்க, அதில் உள்ள குறைகளை சொல்லுவாங்க. அதை ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கும் ஒரு பணி. ஆனால் இந்த நாட்டை நாங்கள் தான் ஆளப்போகிறோம், மத்தியில் ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பாசிச கட்சி அப்படின்னு சொல்கிற விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள், விஜய் கட்சியினுடைய தலைவர், இவங்கெல்லாம் இந்த பட்ஜெட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நேர்மறையாகவும் புரிந்து கொள்ளட்டும் அல்லது எதிர்மறையாகவும் புரிந்து கொள்ளட்டும், பாசிசம் என்று வர்ணித்த விமர்சனம் செய்த விஜய் கட்சி இந்த பட்ஜெட்டை எப்படி அவர்களுடைய பார்வை என்ன, இந்த பட்ஜெட் மீது அவர்களுடைய பார்வை என்ன, இந்த பார்வையை வச்சு தான் இவங்களுக்கு நிதிநிலையை கையாளக்கூடிய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறது நாட்டுக்கு தெரிஞ்சிடும், வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஓஹோ, இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், இவங்க நேர்மறையாக விமர்சனம் பண்ணாலும் சரி, எதிர்மறையாக விமர்சனம் பண்ணாலும் சரி, அவர்களை எதிரிகள், அரசியல் எதிரி என்று சொல்லிவிட்டோம், அதனால் எதிர்த்து தான் ஆக வேண்டும் என்ற வழக்கமான மற்ற எதிர்கட்சிகளைப் போல இவர்கள் சொல்வார்கள் என்றால் போட்டோம், இல்லை நேர்மறை விஷயங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி என்று சொல்ல வேண்டும். ரெண்டுக்குமே காரணம் சொல்லணும். பொதுவாக நம்ம பள்ளி பருவத்தில் தேர்வில் இது சரியா தவறான ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு சரி என்றால் விளக்கம் தரவும், தவறு என்றாலும் விளக்கம் தரவும் இருக்கும். அது ரெண்டுக்குமே சரியான விளக்கம் சொல்லி அந்த சரி தவறை ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் ஒரு அறிவார்ந்த மாணவனின் திறமையாக இருக்க முடியும். அப்படி ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவராக, அரசியல் மாணவனாகத்தான் இன்னும் இருக்கிறார் விஜய். இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் என்று அவரே கூறிக்கொள்வதால் இந்த மத்திய பட்ஜெட்டை இவர் எப்படி நோக்குகிறார் என்பது ரொம்ப முக்கியம். இவர் ஒரு மாநில கட்சி, அதுவும் எனது அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசினுடைய வரி தாக்கலை, மத்திய பட்ஜெட்டை விஜயோ அல்லது விஜய்க்கு கூட இருக்கிற இரண்டாம் கட்ட அறிவாளிகளோ விமர்சனம் செய்வார்களா, அவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்களா, நேர்மறையோ எதிர்மறையோ எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.